வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவையில் வேஷ்டியை மடித்து கட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் மோதலில் ஈடுபட்ட சி.வி. சண்முகம் போலீஸ் பாதுகாப்புகள் குவிக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய 47 எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக சட்டப்பேரவையில் வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். ஆனால் தற்பொழுது 22 பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சை மீறி வாக்குகளை செலுத்தியுள்ளதால் அவர்களது பதவி பறிபோகுமா? சி.வி. சண்முகம் அவர்கள் சட்டப்பேரவையிலும் வேலுமணி அவர்கள் சட்டப்பேரவையிலும் எடப்பாடி தவறான முன்னுதாரணமாக இருக்கிறார். மேலும் அவருக்கு எதிராக தற்பொழுது அதிமுகவின் எம்எல்ஏக்கள் நாங்கள் விஜய் அவர்களது ஆட்சியை நேரடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு ஆதரவுகளை கொடுக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு தடையாக இருக்கிறார். உடனடியாக அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறிக்க வேண்டும் என்று சி.வி. சண்முகமும் வேலுமணியும் சட்டப்பேரவைக்கு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்து பேட்டிகளை கொடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான தலைவர் கிடையாது. அவரது ஆட்சி காலத்தில் 11 தேர்தல்களில் தோல்வியை தழுவியது. அதிமுக தற்பொழுது சிதைந்து காணப்படுகிறது. வலிமையான அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்றாலும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றாலும் தற்பொழுது இருக்கக்கூடிய ஆதரவுகள் விஜய் அவர்களுக்கு கொடுத்து மக்கள் மத்தியில் வரவேற்புகளை பெற வேண்டும். தற்பொழுது அதிமுகவின் எம்எல்ஏக்கள் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று எடப்பாடி கூறியிருந்த நிலையில் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி அவர்களது தலைமையிலான மிக முக்கியமான 25 எம்எல்ஏக்கள் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வாக்குகளை செலுத்தியுள்ளனர். இதனால் அதிமுக எடுக்கக்கூடிய முடிவுகள் இவர்களுக்கு எதிராகவும் கட்சிகளில் இருந்து நீக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகினால் அதிமுக அலுவலகத்திற்குள்ளேயே மோதல்கள் மீண்டும் உருவாகும். சட்டப்பேரவையில் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக 144 ஆதரவுகளோடு விஜய் அவர்கள் முன்னிலையிலும் வெற்றியடைந்துள்ளார். 118 இடங்களில் வெற்றியடைந்த ஒட்டுமொத்த தனிப்பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். ஆனால் 108 இடங்களில் மட்டும்தான் வெற்றியடைந்த தவேகா சட்டப்பேரவையில் தனிப்பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவை பிறப்பித்திருந்தார். தற்பொழுது 144 எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வாக்குகளை செலுத்தியுள்ளனர். இதனால் தற்பொழுது ஒட்டுமொத்த ஆதரவுகளும் விஜய் அவர்களுக்கு வந்துவிட்டது. ஆனால் நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது இரு அணிகளாக வாக்களித்த அதிமுகவின் எம்எல்ஏக்கள் தற்பொழுது அதிமுக அடுத்த கட்ட செயல்பாடுகள் என்ன, அல்லது தமிழ்நாட்டில் அதிமுகவின் நிலைமை முடிந்துவிட்டதா என்று அதிமுக செயற்குழுவின் பொழுதுதான் தெரிய வரும். ஒன்று அதிமுகவில் எடப்பாடி இருப்பார், இல்லை என்றால் சி.வி. சண்முகம் வேலுமணி இவர்களது அணியினர்கள் இருக்கப் போவது உறுதி. ஆனால் தனி பெரும்பான்மை யாருக்கு இருக்கப் போகிறது? தற்பொழுது வரை அதிமுக கொறடாவை நியமிக்கவில்லை சபாநாயகர். இதனால் கொறடா உத்தரவை மீறி செயல்படுவதாக எடப்பாடியால் கூற முடியாது. மேலும் அவர்களது விருப்பத்திற்கேற்பதான் வாக்குகளை சட்டப்பேரவையில் செலுத்தியுள்ளனர். இதனால் அவரது எம்எல்ஏ பதவி பறிபோவது கடினம்தான் என்றும் அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது.